Good morning students. Today teaching for class 9th science. Today topic potential difference. Potential difference. அதாவது தமிழில் நம்ம மின்னழுத்த வேறுபாடு அப்போ நம்ம சொல்லுவோம். மின்னழுத்த வேறுபாடு அப்போ நம்ம சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதாவது அதோட ஷார்ட் மெத்தடில் பிடி அப்போ நம்ம சொல்லுவோம். பிடி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதாவது மின்னழுத்தத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதனால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு அப்போ நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன் டஸ் நாட் ஜஸ்ட் லெட் த சர்க்யூட் கனெக்ட். ஒன் டஸ் நாட் ஜஸ்ட் லெட் த சர்க்யூட் கனெக்ட் ஒன் டெர்மினல் ஆஃப் எ செல் டு அனதர். அதாவது நம்ம ஒரு பேட்ரி, அதாவது பேட்ரி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் எத்தனை டெர்மினல் இருக்கும், 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் இருக்கும், ஒன்று என்ன இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதாவது நேர்முனை எதிர்முனை அப்படின்னு 2 முனைகள் இருக்கும். அப்போ அந்த 2 முனைகளுமே நம்ம ஒட்டுக்க இணைக்க முடியாது. அப்படி இணைச்சோம்னா பேட்ரி வந்து செயலிழந்து போயிடும், அதாவது பேட்ரி வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் ப்ளஸ் ஒயர் இருக்கும், மைனஸ் ஒயர் இருக்கும். அந்த ப்ளஸ் ஒயருக்கும் மைனஸ் ஒயருக்கும் இடையில் நம்ம ஏதாச்சும் ஒரு மின் சாதன பொருட்களை நம்ம இணைக்கணும். அதாவது எக்ஸாம்பிளாக மின் சாதன பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பல்ப் சொல்லலாம், அல்லது ஃபேன் சொல்லலாம், நெக்ஸ்ட்டு டெலிவிஷன், இந்த மாதிரி எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இணைக்கலாம். அந்த ப்ளஸ் டெர்மினலுக்கோ மைனஸ் டெர்மினலுக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் திங்ஸை இணைக்கலாம். எக்ஸாம்பிளாக வோல்ட் மீட்டர், கால்வனோமீட்டர், அம்மீட்டர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இணைக்கலாம். இது மாதிரி இணைச்சோம்னா அது கரெக்டாக ஒர்க்கிங் ஆகும், அதாவது வேலை செய்யும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். இங்கே அதான் சொல்கிறாங்க, எப்பயுமே ஒரு பேட்டரியில் எத்தனை டெர்மினல் இருக்கும், 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், ஒன்று என்ன இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதை பற்றி சொல்கிறாங்க. அது ரெண்டையுமே ஏதாச்சும் ஒரு இடையில், அந்த 2 டெர்மினலுக்கு இடையில் நம்ம ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் திங்ஸ், அதாவது மின்சாதன பொருட்களை ஏதாச்சும் இணைக்கணும். இணைச்சாதான் அது என்னாகும், வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டன் வி கனெக்ட் சே எ பல்ப் ஆர் எ ஸ்மால் ஃபேன். அது எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பல்ப் சொல்லியிருக்காங்க, ஸ்மால் ஃபேன் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ப்ளஸ் டெர்மினலுக்கும் மைனஸ் டெர்மினலுக்கும் இடையில் என்ன இணைக்கணும், பல்ப் அல்லது என்ன இணைக்கணும், ஃபேன், இது மாதிரி இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதர் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இன் an எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்ட் யூஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு டெரிவ் தேம். அப்போ இது மாதிரி நம்ம எலக்ட்ரிக் திங்ஸ் இணைக்கிறப்ப அந்த எலக்ட்ரிக் கரண்ட் என்னவோ அதில் பாஸ் ஆகும். உடனே அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஒர்க்கிங் மெத்தட், அதாவது வேலை செய்யக்கூடிய விதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் an எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் யூஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு டிரைவ் தேம். அது மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஹவு எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. திஸ் இஸ் ஹவு எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி provided by the cell or any other source of electrical energy is converted into other form of energy like light, heat, mechanical and so on. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம். பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கும் இடையில் நம்ம எலக்ட்ரிக் திங்ஸ் ஏதாச்சும் இணைக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பல்ப் இணைக்கலாம், அல்லது ஃபேனை இணைக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எலக்ட்ரிக் திங்ஸ் எதை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்படி கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் பேட்டரியில் இருக்கிற கரண்ட்டு, அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜியானது அந்த பேட்டரிக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்க அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியே கன்வெர்ட் ஆகும். என்னவா கன்வெர்ட் ஆகும்னா அதர் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். அதாவது பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய மின் ஆற்றல் ஏதாச்சும் ஒரு பொருளை இணைக்கிறப்ப அந்த பொருள் வழியை பாயிறப்ப, மின்னோட்டம் பாயிறப்ப அது என்ன ஆற்றலாக மாறும் அப்படின்னா, மின்னாற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாறலாம், அல்லது ஒளி ஆற்றலாக மாறலாம். இது மாதிரி ஆற்றல் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது இன்னொரு எனர்ஜி என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா,
இதே பல்ப் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா லைட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். அதே நம்ம ஃபேன் கனெக்ட் பண்ணோம்னா அதில் என்ன எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும், ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். அதே நம்ம அயன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதில் என்ன எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரிக் திங்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரிக் திங்ஸுக்கு தகுந்த மாதிரி அதோட எனர்ஜி என்னாகும், கன்வெர்ட் ஆகும். அந்த மின்சாதன பொருள்களுக்கு தகுந்த மாதிரி அதோட ஆர்டர் என்னாகும், மாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எனர்ஜி என்னாகும், கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் ஈச் கூலும் ஆஃப் எ சார்ஜ் பாசிங் த்ரோ எ லைட் பல்ப், ஃபார் ஈச் கூலும் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரோ த லைட் பல்பு. அதாவது நம்ம பல்ப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே பல்புக்குள்ளே என்ன பாஸ் ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா வந்தாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், கூலும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பல்பு வழியே பல்பில் ஒரு கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம எதில் தான் மெஷர் பண்ணுவோம், கூலும் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். அதாவது ஒரு பல்ப் அப்படின்னு இருந்தாவே அதில் மின்னோட்டம் பாயும். மின்னோட்டத்துக்குள்ளே என்ன இருக்கும், மின் ஓட்டம் இருக்கும். மின் ஓட்டத்தை எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கூலும். அப்போ அதை நம்ம காமனாக என்ன சொல்லுவோம், கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கே சொல்கிறாங்க, கூலும்னு சொல்கிறாங்க. த கூலும் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ த லைட் பல்ப் ஆர் எனி அப்ளைன்சஸ், அது எந்த சாதன பொருட்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை மாறும். அதாவது ஒரு திங்ஸ் இருந்தால் அது வழியே கரண்ட் ஃபார்ம் ஆகிறப்ப எலக்ட்ரிக் எனர்ஜியானது இன்னொரு எனர்ஜி என்னாவோ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெர்டட் டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆர் எனி எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸு. அதாவது எந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள எனர்ஜி என்னாகும், கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஃபேன் எடுத்துக்கிட்டோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். பல்ப் எடுத்துக்கிட்டு என்ன மாறும், லைட் எனர்ஜியாக மாறும். இதே அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டா ஹீட் எனர்ஜியாக மாறும். அப்போ அந்த எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியானது என்ன கன்வெர்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆர் எனி எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இன் த சர்க்யூட். த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ரீப்ரசன்டட் பை த சிம்பிள் வி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம், கேபிட்டல் வி யூஸ் பண்ணுறோம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம், கேபிட்டல் வி யூஸ் பண்ணுறோம். அதை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி அப்படின்னா என்னது, வோல்ட்டு. வின்னு என்ன சொல்லுவோம், வோல்ட்டு. அப்போ காமனாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே அது என்ன சொல்லுவோம், வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம், வி, கேபிட்டல் வி சொல்லுவோம். அப்போ கேபிட்டல் விக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்னவா மாறும் அப்படின்னா W/Q. அதாவது வோல்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா V = W/Q. இந்த இடத்துல Vங்கிறது வோல்ட்டு, Wங்கிறது என்னது ஒர்க்கு, Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ். எதை சொல்கிறாங்க, W/Q. V = W/Q. Vங்கிறது வோல்ட்டு, Wங்கிறது ஒர்க்கு, Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸிலோட அடிக்கடி சம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேர் W இஸ் த ஒர்க் டன். அதை Wன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஒர்க் டன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் டன்னு. எக்ஸாம்பிள்ஸ், த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மெஷர்டு இன் ஜூல். அதாவது இப்போ இங்கே ஒர்க்கு நடக்குது. மேக்ஸிமம் ஒரு ஒர்க்கு நடந்தாவே அந்த ஒர்க்கை எதில் தான் மெஷர் பண்ணுவாங்க, ஜூல். மேக்ஸிமம் ஒரு ஒர்க்கு நடந்தாவே அது எதில் தான் மெஷர் பண்ணுவாங்க, ஜூலில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதை சொல்கிறாங்க ஜூல் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் Q இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மெஷர்டு த கூலும். அதாவது ஒரு ஒயர் இருந்தாவே கண்டிப்பாக அதில் என்ன பாஸ் ஆகும், கரண்ட்டு பாஸ் ஆகும். அது நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் சொன்னால் என்ன சொல்லுவோம், கூலும்னு சொல்லுவோம். அதை இங்கே கூலும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜூல் சொல்கிறாங்க. ஒர்க் இருந்தால் என்ன வரும், ஜூல் வரும். அது எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன வரும், கூலும் வரும். நெக்ஸ்ட்டு த SI யூனிட் ஃபார் த போத் EMF. SI யூனிட் ஆஃப் ஃபார் த போத் EMF, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். EMF என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் த சேம் எக்ஸாம்பிள்ஸ் வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு நம்ம லெட்டர் என்ன தான் யூஸ் பண்ணுறோம், வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு என்னது, வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வோல்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அப்போ லெட்டர் இதுக்கு என்னது, கேபிட்டல் V அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராப்ளம் 5. ஃபர்ஸ்ட் 1, a charge of
2 × 10⁴ கூலும். அதாவது இப்போ என்ன சொல்லிட்டாங்க, சார்ஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மின் ஊட்டம்னு சொல்லுவோம். மின்னூட்டம்னு வந்து என்ன சொல்லுவோம், கூலும்னு சொல்லுவோம். கூலும்க்கு என்ன குறியீடு போடுவோம், சி. அப்போ இங்கே அதை சி தான் சொல்லியிருக்காங்க. A charge of 2 × 10⁴ C. சிங்கிறது என்ன சொல்ல, கூலும். ஃப்ளோ த்ரோ an எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், மின் சூடேற்றி வெப்பத்தை கூடக்கூடிய ஒரு கருவி அப்போ நம்ம சொல்லுவோம். த எலக்ட்ரிக் ஹீட்டர், த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு தெர்மல் எனர்ஜி இஸ் 5 mJ. அதாவது 5 mJ அப்படிங்கிறது ஒர்க்கு நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்குனாவே எதில் மெஷர் பண்ணுவோம், ஜூல். அது மோல் ஜூல் மாதிரி சொல்கிறாங்க, 5 mJன்னு சொல்கிறாங்க, ஜூலில் சொல்கிறாங்க. கம்ப்யூட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த ஹீட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹீட்டர் இருக்குது, ஒரு வாட்டர் ஹீட்ரு அல்லது ஹீட்டர்னு வச்சுக்கோ, ஹீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு திங்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன எனர்ஜியும் பார்த்தோம், ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் அது கரண்ட் பாஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கூலும் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கணும், கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கண்டுபிடிக்கணும். அப்போ விக்கு ஃபார்முலா நமக்கே தெரியும், V = W/Q. அப்போ Wயோட வேலை 5 × 10⁶J. ஜேங்கிறது எதை குறிக்கும், ஒர்க்கை குறிக்கும். J வந்து என்னது, ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். by 2 டிவைடர் 2 × 10⁴ சி. சிங்கிற இந்த இடத்துல கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 250, அதாவது 250 வோல்ட் கிடைக்கும். இதை ஃபைனல் ஆன்சர் ஆனது 250 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வோல்ட் மீட்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது வோல்ட் மீட்டர் ஈஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு கருவி. வோல்ட் மீட்டருங்கிறது என்னது, ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது ஆல்ரெடி நம்ம அம்மீட்டர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது வந்து அம்மீட்டர். கரண்டோட ப்ரெஷர், அதாவது மின் அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னால், வோல்ட் மீட்டர். அப்போ இங்கே எத்தனாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தோம்னா அம்மீட்டர் இருக்கோ, அம்மீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டை பற்றி மட்டும் மெஷர் பண்ணக்கூடியது அம்மீட்டர். அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அழுத்தத்தை பற்றி மெஷர் பண்ணுறது வோல்ட் மீட்டர். அதான் வோல்ட் மீட்டர் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த வோல்ட் மீட்டர் இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த காம்போனன்ட் இன் எ சர்க்யூட் த வோல்ட் மீட்டர் மஸ்ட் பி கனெக்டட் இன் பேரலல். அப்போ இது நம்ம மேக்ஸிமம் எதில் கனெக்ட் பண்ணணும், பேரலாக கனெக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அம்மீட்டர் வந்து எந்த டைப்பில் கனெக்ட் பண்ணணும், அம்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் டைப்பில் கனெக்ட் பண்ணணும். அதாவது அம்மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே எந்த டைப்பில் கனெக்ட் பண்ணணும், சீரிஸ் டைப்பில் கனெக்ட் பண்ணணும். அதே வோல்ட் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன டைப்பில் கனெக்ட் பண்ணணும், பேரலல் டைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பேரலல் டைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணணும், அதாவது பேரலல் டைப்பில் கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேரலல் டு இட் சே யூ வாண்ட் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ லைட் பல்ப் யூ நீட் டு கனெக்ட் த வோல்ட் மீட்டர் ஆஸ் ஏ கிவன் இன் ஃபிகர் 4.8. நமக்கு படமும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் படம் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், சீரிஸ் டைப்பில் கனெக்ட் பண்ணணும். வேணா இங்கே என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் எந்த டைப்பில் கனெக்ட் பண்ணணும், பேரலல் டைப்பில் கனெக்ட் பண்ணணும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்க்கணும், ஆக்சிவல் செட்டப்பு. அதாவது நேச்சுரலாக நம்ம ஒரு சர்க்யூட்டை பார்த்து இப்படி தான் இருக்கும். பேட்ரி இருக்கும், பேட்டரியோட மைனஸ்லேருந்து பல்போட மைனஸுக்கு பேட்ரி இருக்குது, பேட்டரியிலேருந்து மைனஸ் வந்து பல்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேட்டரியோட ப்ளஸ் வந்து பல்போட ப்ளஸ் கனெக்ட் பண்ணிடுறோம். அதாவது மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். சர்க்யூட் கரெக்டாக கொடுக்கணும், அது கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பேரலல் டைப்பில் எதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ளஸ் வந்து ப்ளஸ் டெர்மினல் வந்து வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கும் பல்போட மைனஸ் வந்து எது கொடுத்துருக்கோம், வோல்ட் மீட்டரோட மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டைப் எந்த டைப்பில் உட்காந்துருக்கு, பேரலல் டைப்பில் இருக்குது. இது வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர். இது நம்ம சர்க்யூட் மெத்தடில் நம்ம டயக்ராமை மாற்றணும்னா ரைட் சைடில் பார்த்தா பி டயக்ராம்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் என்னது, சர்க்யூட் டயக்ராம். அது ஒரு பேட்ரி அப்படின்னா எத்தனை லைன்ஸ் இருக்கும், 2 லைன் இருக்கும். எப்போவுமே ஸ்மால் லைன் வந்து மைனஸும், பெரிய லைன் வந்து அதாவது ரொம்ப பிக்காக இருக்கிற லைன் நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் அதாவது சொல்லுவோம். அப்போ ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டால் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்த்தோம்னா, பேட்டரிக்கு அப்புறம் பேட்டரியோட ப்ளஸ்ஸு வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம், பல்போட ப்ளஸ்ஸு. பேட்டரியோட மைனஸ் வந்து பல்போட மைனஸு. அதே பல்போட மைனஸ் வந்து வோல்ட் மீட்டரோட மைனஸுக்கு. அதே பல்போட ப்ளஸ் வந்து எதுக்கு, வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கு. இந்த மாதிரி டைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், பேரலல் டைப்பு, அதாவது பக்க இணைப்பு முறையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வோல்ட் மீட்டர் நம்ம எப்படி தான் இணைக்கணும், பக்க இணைப்பில் தான் இணைக்கணும். அதாவது சீரிஸ் இணைப்பு, அதாவது தொடர் இணைப்பில் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் ஒரே ஒரு டாபிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது
பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஷார்ட் மெத்தடில் பிடி, அதை தமிழில் மின்னழுத்த வேறுபாடு அப்போ நம்ம சொல்லுவோம். ஒரு காப்பர் ஒயர் இருந்தால் கண்டிப்பாக அதில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆனாவே அங்கே என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு பேர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அந்த ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்காது, சேஞ்ச் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேஞ்ச் ஆகிறதுனால மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு குறியீடு என்ன பண்ணுவோம், பிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேட்ரி இருக்குது, அதில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் வந்து ஒரு பல்பு அல்லது ஃபேனு அல்லது ஹீட்ரு இது மாதிரி நம்ம இணைக்கிறோம், அதாவது கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோம்னா உடனே எனர்ஜி என்னாகும், கன்வெர்ட் ஆகும். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறலாம், அல்லது லைட் எனர்ஜியாக மாறும், அல்லது மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எனர்ஜி என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எனர்ஜி என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தா லைட் எனர்ஜி வந்து லைட்டாக மாறும், ஹீட்டாக மாறும், மெக்கானிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எனர்ஜி அப்படின்னாவே என்னது, ஒர்க்கு அப்படின்னா வேலை செய்யும் வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்குக்கு என்ன குறிப்பிட்டு டபிள்யூ போடுவோம். அப்போ ஒர்க்கு நடக்கணும்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கணும், கியூ இருக்கும், அதுக்கப்புறம் டபிள்யூ இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், வி இருக்கும். அப்போ வினாவே இந்த இடத்துல என்ன குறிக்கும், வோல்ட்டு. விங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும், வோல்ட்டு. அதாவது விங்கிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே என்னது, பிடின்னு சொல்லுவோம். அது எதில் எந்த லெட்டரில் மெஷர் பண்ணணும் அப்படின்னா வோல்ட் அப்படின்னு தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ வோல்ட் ஃபார்முலா என்னென்னா வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. விங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும், வோல்ட்டு குறிக்கும். டபிள்யூங்கிறது ஒர்க்கை குறிக்கும், கியூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜை குறிக்கும். மேக்ஸிமம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு அதுக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன பண்ணுவோம், வோல்ட்டு. வோல்ட்டுங்கிறது கேபிட்டல் வி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வோல்ட் ஃபார்முலா பயன்படுத்தி வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. அப்போ இதை அப்ளை பண்ணி நம்ம இந்த சம்மில் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 250 ஜூல் கிடைக்கும். 250 வோல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அம்மீட்டரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வோல்ட் மீட்டர். இதுவும் ஒரு செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது கரண்டோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது வோல்ட் மீட்டர். கரண்டோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது இந்த வோல்ட் மீட்டர். மேக்ஸிமம் இது எந்த டைப்பில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க, பேரலல் டைப், அதாவது பக்க இணைப்பில் தான் கனெக்ட் பண்ண முடியும். சீரிஸ் இணைப்பில் நம்ம என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பக்க இணைப்பில் தான் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய டயக்ராம். செகண்ட் டயக்ராம் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது சர்க்யூட் டயக்ராம். நமக்கு செகண்டு கொடுத்துருக்கிறது சர்க்யூட் டயக்ராம். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட்டரி இருக்கும், கீழே செகண்ட் என்ன இருக்கும், பல்ப் இருக்கும். தேர்ட் என்ன நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா வோல்ட் மீட்டர். அப்போ மேக்ஸிமம் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த டைப்பில் தான் கனெக்ட் பண்ணோம், பேரல் டைப்பில் தான் கனெக்ட் பண்ணும், அதாவது பக்க இணைப்பில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் நியூவாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், வோல்ட் மீட்டர் பற்றி. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.